Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. வரும்போது பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வரக்குள்ளே நீங்கள் அப்படியே ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? bring children from the school while coming. ஸோ வர வழியிலே நீங்கள் அப்படியே பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துருங்கன்னு அர்த்தம். bring children from the school while coming. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அது ஒரு தற்செயல் நிகழ்வு அப்படின்னா இது இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இது தற்செயலாக நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் அ கோஇன்சிடென்ட் அப்படின்னா தற்செயலாக நடந்துச்சுன்னு அர்த்தம். இட் இஸ் அ கோஇன்சிடென்ட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் இந்த நேரத்தில் நான் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மொமெண்ட்ல நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, எனக்கு எந்த ஹெல்ப்போ எதுவுமே தேவையில்லை, உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் எல்ஸ் அட் திஸ் டைம். இந்த டைம்ல இந்த நேரத்தில் நான் எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் எல்ஸ் அட் திஸ் டைம் ஆர் அட் திஸ் மொமெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அப்படின்னா நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு தொல்லையா இருக்க விரும்பலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உன்னை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னா நான் உன்னை வந்து பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு போறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? I will take you to the bus stop. Take you னா உங்களை கூட்டிட்டு போறேன்னு அர்த்தம். I will take you to the bus stop. I will take you to the park. அப்படின்னா உங்க பார்க்கு கூட்டு போறேன், பஸ் ஸ்டாப் கூட்டு போறேன்றது அர்த்தம். I will take you to the bus stop. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் செய்யக்கூடியது அதுதான் அப்படின்னா இவ்வளோதான்ப்பா என்னால் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ. இவ்வளோதான் என்னால் செய்ய முடியுன்றது அர்த்தம். இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் சொல்றது எல்லாமே நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் டேக் இட் பர்சனலி. பர்சனலா எதையும் எடுத்துக்காதீங்கன்றது அர்த்தம். டோன்ட் டேக் இட் பர்சனலி. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் அடுத்த வாரம் கனடா செல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கனடா போறேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆஃப் டு கனடா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நான் கனடா வந்து நெக்ஸ்ட் வீக் போறேன்றது அர்த்தம். ஐ எம் ஆஃப் டு கனடா நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் கொடுக்க எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட என்கிட்ட எதுவுமே இல்லைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நத்திங் லெஃப்ட் டு கிவ். என்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லைன்றது தான் அர்த்தம். நத்திங் லெஃப்ட் டு கிவ். என்னை முறைப்பதை நிறுத்து. என்னை வந்து முறைச்சிட்டே இருக்கீங்க நீங்கள், என்னை முறைக்கிறத நிறுத்துங்கன்றதை எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ. ஸ்டாரிங்னா முறைக்கிறது. இங்கே ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீனா என்னை முறைக்கிறத நிறுத்துங்கன்னு அர்த்தம். ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் எனக்கு லேசான காய்ச்சல் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஓவரா ஃபீவர் இல்லை, பயங்கரமாக ஹை ஃபீவர் கிடையாது, கொஞ்சம் லேசான ஃபீவர் தான் இருக்குது, மைல்டாக தான் இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ மைல்டு ஃபீவர் அப்படின்னா கொஞ்சம் லேசான ஃபீவர் தான் அர்த்தம். ஐ ஹாவ் அ மைல்டு ஃபீவர். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் கோபப்பட வேண்டாம், நான் விளையாடினேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ கிண்டலாக ஏதோ பேசுகிறீங்க, அப்போ வந்து மற்றவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னா சொல்வீங்க, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் கிண்டல் பண்ணல, கோவப்படாதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் அஃபண்டட், ஐ வாஸ் கிட்டிங். ஐ வாஸ் கிட்டிங்னா சும்மா கிண்டல் பண்ணுறதுன்னு அர்த்தம். டோன்ட் கெட் அஃபண்டட்னா கோவப்படாதீங்கன்னு அர்த்தம். ஐ வாஸ் கிட்டிங். டோன்ட் கெட் அஃபண்டட், ஐ வாஸ் கிட்டிங். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் இப்போது நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ரைட் நவ் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ரைட் நவ்னா இப்பொழுதுன்னு அர்த்தம். ரைட் நவ் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். நீங்கள் சொல்வீங்களா இந்த விஷயம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆல்ரெடி நியூ தட் திஸ் வுட் ஹேப்பன். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஐ ஆல்ரெடி நியூ தட் திஸ் வுட் ஹேப்பன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் என்ன நடந்தது என்று அதிகம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, முடிஞ்ச போன விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்?
டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் வாட் ஹேப்பன் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் வாட் ஹேப்பன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், definitely I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.